அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் நேற்று ஒரு குரல் பதிவில சொல்லியிருந்தேன். ராசி பலன் பத்தி ஒரு விஷயத்த பதிவு செய்யணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த குரல் பதிவு அது சம்மந்தமானது தான். கடந்த டிசம்பர் மாதத்தில நீங்க டிசம்பருக்கு முன், பின் அப்டின்னு பிரிச்சீங்கன்னா, டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி வரையும் குறிப்பிட்ட ஒரு 2 ராசிக்காரர்கள் தான் அவங்ககிட்ட இருந்து அதிகமான ஃபோன் வரும் எனக்கு. நான் கேட்கிறப்பயே அவங்க மகர ராசி, கும்பராசின்னு சொல்லுவாங்க. காரணம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் நீங்கி இன்பம் கிடைக்க போறதுன்னா, அதுக்கு உண்டான எதிர்வினை ஏதோ ஒரு வகையில வருது. அந்த ராசிக்காரர்கள் தான் பேசுவாங்க அதிகமா. அப்ப என்ன ஆச்சுன்னா, டிசம்பருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதட்டமான சூழ்நிலையோட தொடர்ந்து பேசுறாங்க. அத நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் இப்படி எல்லா ராசிக்காரங்களுமே நல்லா அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா கூட, எனக்கு இப்படி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு இப்படி ஆயிடுமோ பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பதற்றத்தோடயே பேசுனாங்க. அதுவும் ஜனவரி பொறந்ததுக்கு அப்புறம் 2026ல அந்த மாரி நெறைய எல்லா ராசிக்காரங்களும் தொடர்ந்து பேசுறத கவனிச்சேன். ஸோ இது எப்படி இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு அவங்க போனாங்க அப்படின்னு உளவியல் ரீதியா பார்க்கறப்ப தான் எனக்கு ஒரு உண்மைய உணர்ந்தேன். முக்கியமான காரணம் வந்து இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டு வந்து எல்லா யூடியூப் சேனல்லயுமே வந்து ராசி பலன்ற பேர்ல வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட 1000 வீடியோன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பேரு எல்லா ராசிக்காரங்களுக்குமே பேசுனாங்க. அதிகமான ராசி பலன் வந்தது வந்து இந்த வருஷம் தான். அதுல என்ன ஆச்சுன்னா, சொல்லி வச்ச மாரி எல்லாருமே 12 ராசிக்கு வந்து மோசமான ராசி பலன் தான் சொன்னாங்க. மோசமானன்னா அவங்கள பயமுறுத்துற மாரியும், இப்போ உதாரணத்துக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க புதிய முயற்சி பண்ணாதீங்க, கடக ராசிக்காரங்க இத பண்ணாதீங்க, விருச்சிக ராசிக்காரங்க இத பண்ணாதீங்க அப்டின்ட்டு எல்லாரும் கிட்டத்தட்ட எப்பயுமே ராசி பலன்னா ஒரு 5 ராசிக்கு ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்க. மிச்ச ராசிக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அப்டிதான் இருக்கும். ஆனால் இந்த தடவ வந்து கிட்டத்தட்ட 12 ராசிக்குமே ரொம்ப மோசமான ஒரு வியூஸ் போணும் அப்டின்றதுக்காக தலைப்பு வந்து பயங்கரமா வச்சிருந்தாங்க. அத பார்த்த மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள அறியாமயே இந்த உளவியல் சார்ந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. ஓ! அப்ப நம்ம ராசி வந்து ஏதோ பிரச்சனை இருக்குமோ? நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காதா? இவங்க சொன்ன மாரி ஆயிடுமோ? இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசி வந்து ஒருத்தர் புதிய முயற்சி பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நேரம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுனால அவர் முக்கியமான ஒரு பிசினஸ் செய்யாம நிப்பாட்டினதுனால அவருக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் நஷ்டம். அத செஞ்சிருந்து நஷ்டமா இருந்தா கூட பரவால்ல. ஆனா இந்த மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஐயா நீங்க முருகன நம்புறீங்கன்னு வந்துட்டப்போ, "நாளென் செய்யும் கோளென் செய்யும்" தான். 12 ராசி 27 நட்சத்திரம் முருகர்கிட்ட இருக்கப்போ, நீங்க ஒரு உள்ளார்ந்து நீங்க முருக பக்தியில இருக்கிறப்போ, முருகரே உங்க கூட இருக்கிறப்போ, இந்த ராசி கிரகங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஊழ்வினை கருமனையா இருந்தாலும் அத மாத்தி நல்லதுதானே செய்யணும். அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்தா அது மட்டும் தான் அந்த நேரமும், அந்த இயக்கமும் செயல்படும். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வந்து எல்லாருமே எல்லா ராசி பலன் பார்த்து மன ரீதியா அதுல வந்து நெறைய விஷயம் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு இப்படி ஆயிடும் போல இருக்கு. கணவன் மனைவி பிரிஞ்சிருமோ? புள்ளைங்களுக்கு எதனா ஆயிடுமோ? இந்த ராசியில இப்படி சொன்னாங்களே! இந்த சேனல்ல வந்து இப்படி ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்களேன்னு அப்படி உள்ள போய் பார்த்தவங்க தான் அதிகம். அதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இதிலிருந்து நம்ம வெளிப்படணும். பீஸ்ஃபுல்லா போனோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாசத்துக்காவது எந்த ராசி பலன் எதுவுமே தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா, முருகன் பாதத்தையே சரணாகதி அடைஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். காரணம் வந்து நம்ம எப்படி சொல்றாங்களோ, அத பொறுத்து தான் நம்மளோட எண்ணமும் மாறும். காலையில எழுந்துக்கிறப்போ, "நீ ஏன் இப்ப எந்த முகூர்த்தத்துல முழிச்சியோ? இப்படி நடக்குதே" அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, அதே மனநிலையும், அதே காலநிலையும் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நடக்கும். அதனால இந்த மாரி இந்த ராசி பலன் பார்த்து பயந்தவங்க தான் அதிகம். இது வந்து இவங்க எல்லாரையும் நம்ம மாத்த முடியாது. நம்ம அவங்க மாத்துறதும் வேலை கிடையாது. ஆனா நம்ப தான் மாறிக்கணும். "நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்." இப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு பேரு சக்தின்னு தான் சொல்லணும். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் நம்ம தெரிஞ்சும், ராசி இந்த ராசி பலன் இந்த மாரிலாம் எதுவும் பயப்படாதீங்க. இதிலிருந்து வெளியில வரணும்னா நீங்க நெனச்சா மட்டும் தான் முடியும். ராசி பலன் பாருங்க வேண்டான்னு சொல்லல. எதிர்மறை சிந்தனையோட இருக்கிறவங்கள வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒண்ணு சொன்னாங்கன்னா, அதே மனநிலை உங்களுக்கு மாறி நீங்களும் அந்த வழியிலேயே விதி வழியே பயணம் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. விதியை மாற்றும் சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கு. கண்டிப்பா விதியை திருத்துவார். அந்த நம்பிக்கையோட சேர்ந்து பயணிங்க. இது இந்த தடவ 2026வது வருஷத்துல வந்து இது நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச விஷயம். ஸோ, அதனால எதிர்மறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா நெகட்டிவான ஆட்களையும், நெகட்டிவான விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்காதீங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கந்தன் தருவார் எதிர்காலம். இன்னும் நெறைய தொடர்ந்து பேசுவோம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.